அது எப்படி இவங்களுக்குலாம் இப்படி பண்றதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. 6 இயர்ஸா லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் போயிருக்காங்க. மேரேஜ் பண்ணி அடுத்த 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிட்டான் நைட்டோட நைட்டா. எங்க போயிருக்கேன் என்னன்னு ஒரு 3 மாசமா வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட தங்கச்சியை தான் வந்து அஃபேர்ல இருந்திருக்கான், அவன் கூட இந்த மாதிரி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பண்ணது ஒரு தப்பு இல்ல, வந்து அந்த பையனுக்கு மனசாட்சி இல்ல அப்படி இப்படி நம்ம வச்சுக்கிட்டனாலும் அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து அந்த பொண்ணோட அக்கா தானே. அப்போ வந்து அவங்களுக்கு அது கொஞ்சம் மாதிரி வந்துட்டு நம்ம அக்காவுக்கு நம்ம துரோகம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா என்ன ஒன்றும் புரியல. அந்த பையனுக்கும் வந்து நம்ம லவ் இந்த பொண்ணையும் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணுக்கும் வந்து ஹோப் கொடுத்துருக்கோம், என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. எப்படி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நம்பி பில்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க தெரியல. அவனுக்கு இங்க வந்து ஒரு பொண்ணை இல்லை ஒரு பையனை கரெக்ட் பண்ணி அது கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வாழ்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்க என்னன்னா 2 3 பண்றாங்க, அதுல 2 பேர்த்தையும் கடைசியில் ஏமாத்திட்டு போறவங்களும் லாஸ்ட்ல எல்லாம் இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி நம்புறாங்கன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பார்த்து ரிலேஷன்ஷிப்பால வேற ஏதாவது டவுட்டா கூட இருக்கு எனக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்க ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ஃப்ரெண்ட் நம்ம லவ் பண்றவங்க வந்து நம்மளதான் லவ் பண்றாங்களான்னு செக் பண்ணி கூடாது, டவுட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க லவ்ல. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. ஸோ லைட்டா செக் பண்ணி கொஞ்சம் வந்து எவிடன்ஸோட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க லைஃப் பார்ட்னர் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, அதுவே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ, பாய்.